நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அசட் கல்லூரி வழங்கும் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பது நான் யுவராணி. நம்மளோட கனவை அச்சீவ் பண்றதுக்கு தினமும் நம்ம அதை நினைச்சிட்டே இருக்கணும். அந்த நினைப்பு தான் முயற்சியா மாறி நம்மளோட கனவை அடைய வைக்கும். அந்த வகையில +2 முடிச்ச மாணவர்களாகிய நீங்க நிறைய பேர் நான் ஏரோஸ்டர்ஸ் படிக்கணும், இல்ல நான் ஏவியேஷன் துறையை சூஸ் பண்ணி ஏரோஸ்டர்ஸ் ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்ற கனவோட இருப்பீங்க. ஆனா அந்த நினைப்போட முயற்சி செஞ்சு தங்களோட கனவு அடைஞ்ச ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஏவியேஷன் கோர்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஏவியேஷன் கோர்ஸை எங்க படிக்கலாம், எங்க படிச்சா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும், எவ்வளவு செலவாகும், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம கூட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்காக 2 கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அசட் கல்லூரியினுடைய CEO டாக்டர் முகமது ரிஸ்வான் சார் அண்ட் சீஃப் கேபின் க்ரூ சசி. ஸோ நம்ம 2 பேருமே வெல்கம் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் பத்தி நம்ம நிறைய டீட்டெயிலா பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்குமே இந்த ஏவியேஷன் துறை சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்கலாம். +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம், எங்க படிக்கலாம், இந்த மாதிரியான சந்தேகங்களும் இருக்கலாம். ஸோ உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக திரையில ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சார் இங்க தான் இருக்காங்க, டைரக்டாவே உங்களோட டவுட்ஸை நீங்க சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கெஸ்ட் 2 பேருமே வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சுசி, வெல்கம் டு த ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தொடர்ந்து நீங்க ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. +2 முடிச்சுட்டு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, என்ன கோர்ஸ் படிக்கலாம், அதை எங்க படிக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் அசட் கல்லூரியை பத்தின ஒரு ஷார்ட் கிறிஸ்பனா இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். அதாவது அசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போத் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் கேம்பஸில், அதாவது ஒரு +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் தென் ஈவன் ஒரு டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிப்ளமா முடித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபர்தராக அவங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத, அதாவது ஜென்ரலாக வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிகாம், பிபிஏ, ஜென்ரல் ஒரு இன்ஜினியரிங், இது அல்லாமல் ஒரு இனோவேட்டிவான கோர்சஸ் அண்டு அதிகமான வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய துறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி செலக்டட் கோர்சஸை தான் நம்ம அசட் காலேஜில் செலக்ட் பண்ணி ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் முக்கியமாக ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிபிஏ, பிஎஸ்சி, எம்பிஏ ப்ரோக்ராம், அண்ட் தென் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், தென் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் எம்எஸ்சி எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு சில படிப்புகள் அப்படிங்கிறது படிச்சுட்டு இருக்கும் போதே வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய துறைகளும் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு +2 முடித்த மாணவர்களுக்கு இப்போ ஒரு 17-18 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். அவங்க ஒரு டிகிரி ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க ஏஜ் ஒரு 21-22 இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் 6-7 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 27-28லலாம் ஓரளவு லைஃப்பில் செட்டிலாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பெரும்பாலான மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்பார்க்குறத நம்ம பார்க்குறோம். ஒரு 27-28ல் ஓரளவு லைஃப்பில் செட்டிலாக இருக்கணும். அப்போ செட்டில் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஓரளவு ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு எக்கனாமிக்கலி ஃபிட்டான ஒரு லைஃப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பட் அதுக்கு இப்போ ஏற்கனவே ஒரு டிகிரி முடித்த மாணவர்கள், ஒரு பிகாமோ இல்லை பிபிஏஓ பிஏ முடித்த மாணவர்கள் அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சேலரி வாங்குறாங்க, அவங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு 27-28லாம் செட்டில் ஆகிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பட் பேரண்ட்ஸ் பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நம்ம படிக்கலை, நம்ம காலேஜ் போகலை, அவங்க விருப்பப்பட்ட கோர்ஸை படிக்க முடியலை. பட் இப்போ எப்படியாவது பசங்க என்ன கோர்ஸ் விருப்பப்படுறாங்களோ, எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கண்டிப்பாக படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ படிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய படிப்பானது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் லைஃப் குவாலிட்டியையும் சேஞ்ச் பண்ணுறதாக இருக்கணும். அதான் முக்கியம். சும்மா பேருக்காக எல்லோரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் அப்படின்னு படிக்காமல், எதை படித்தா வேலை கிடைக்குமோ படிக்கணும். இப்போ உள்ள சூழலுக்கு எதை படிக்கணும், அதை எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ நம்ம தொடர்ந்து அசட் காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 99% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஈவன்தோ ஏர் ஹோஸ்டர்ஸ், கேபின் க்ரூ ஆகணும் அப்படின்னா இப்போ நவடேஸ் ஒரு ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதையும், அவங்க இன்டர்வியூவில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறதையும் பார்க்க முடியுது. ஸோ நிறைய ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம்ஸ், ஒரு சேஃப்டி மேனேஜர் ஆகணும், சேஃப்டி சூப்பர்வைசர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்கணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் நாலேஜ் தேவையான அடிஷ்னல் கோர்சஸ் என்ன பண்ணியிருக்கணும்,
கம்யூனிகேஷன் ஸ்கில் எந்த அளவுக்கு முக்கியம், ஓரளவு ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், ஈவன் தோ ஒரு லிட்டில் பிட் ஹிந்தி ஸ்பீக்கிங், இது எல்லாமே நம்ம வந்து ஸோ பிகினிங்லேருந்தே எல்லாமே கம்ப்ளீட்டாக அசட் காலேஜில் வந்து ட்ரைன் பண்ணுறோம். ஓகே சார், கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணும்போது அந்த கோர்ஸை பற்றின நாலேஜோடு அந்த கோர்ஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததான் சசி உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 முடிச்சுட்டு நான் ஏரோஸ்டர் ஆகணும், கேபின் க்ரூ ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. பட் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வந்து வேகா சிட்டியில் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள்ல இருந்தும் நகரப்புறங்கள் எல்லா இடத்துல இருந்தும் மாணவர்கள் வந்து இந்த ஏவியேஷன் துறையை வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்ட கிளாமரஸ் ஜாபாக பார்க்குறாங்க. நான் அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் ஓன்லி கிளாமரஸ், இது வந்து சேஃப்டி மட்டும் இல்லாமல் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு கேர் கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல ஒரு பேஷண்ட்டாகவும் ஒரு நல்ல ஒரு பேஷண்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஓகே மேம், கண்டிப்பாக. இப்போ இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கும் போது என்ன அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வந்து அவங்களுடைய செல்ஃப் ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதில் வந்து நல்ல ஒரு லிசனிங், நீங்கள் வந்து பேஷன்ஸாக இருக்கும்போது ஒரு கஸ்டமர் ஹேண்ட்லிங், பீப்புள் ஹேண்ட்லிங் பண்ணும்போது நிறைய பேரை நீங்கள் சந்திப்பீங்க, நிறைய குவரிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான பீப்புளை நீங்கள் வந்து டெய்லி சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஏர்போர்ட்டில் மட்டும் இல்லாமல், ஆன்போர்டில் மட்டும் இல்லாமல், எவ்ரிவேர் எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து வித்தியாசமான மக்கள். இப்போது ஒரு இடம், ஒரு ஆஃபீஸுன்னு எடுத்துக்கிட்டாலுமே, ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் ஒர்க் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆளுங்களோட பழகுவீங்க. இதில் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் தினம் நீங்கள் வந்து வேறு மனிதர்களை சந்திப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னா, ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க வந்து நல்ல பேச்சு திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க, சில பேர் நல்ல லிஸ்னிங் ஸ்கில்ஸ் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களே வடிவமைச்சிக்கலாம். ஓகே மேம், கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ வந்து இந்த ஏவியேஷன் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா எந்த குரூப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் இந்த ஏவியேஷன் கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, இல்லை அதுக்கு வந்து இந்த குரூப் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வந்து க்ரைட்டீரியா இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது அது தட் அஸ் பர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல் படி பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறதுக்கு கம்பல்சரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் வந்து தேவைப்படும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அப்போ அவங்க ஃபஸ்ட் குரூப் ஆர் பயோமேத்ஸ், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்டடி. தென் இதில் முக்கியமாக நிறையா மாணவர்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ஆர் காமர்ஸ் வொகேஷ்னல் குரூப் முடித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க முடியுமா, நம்ம ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். பட் அவங்களுக்கு அஸ் பர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எடுக்கலாம். ஸோ அவங்க +2ல் வேறு குரூப், அதாவது ஃபஸ்ட் குரூப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இல்லை, மற்ற அதர் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள், காமர்ஸ் ஸ்டூடெண்ட் குறிப்பாக, தென் ஒகேஷ்னல் குரூப் மாணவர்கள் வந்து பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே யூஜி முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள், நாங்கள் ஆல்ரெடி ஒரு பிகாம் முடிச்சிருக்கோம், பிபிஏ முடிச்சிருக்கேன், ஆர் ஒரு பிஇ பிடெக் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எனி டிகிரி முடித்த மாணவர்கள் வந்து எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஏன்னா மாஸ்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ பிபிஏ, தென் பிஎஸ்சி, தென் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ 10th முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதில் டிப்ளமா கோர்சஸ் அப்படிங்கிறது 2 இயர் டிப்ளமா ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க, அது தே கேன் பிளேன். அதே மாதிரி பாலிடெக்னிக்கில் வந்து 3 இயர் டிப்ளமா முடிச்சிருக்கவங்க, லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, இந்த மாதிரி முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தட் 3 இயர் பிஎஸ்சியில் வந்து அவங்க லேட்டரல் என்ட்ரி டைரக்ட் 2nd இயர் ஜாயின் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ வந்து எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி, இப்போ பயோமேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பும் எடுத்திருந்தா அவங்க வந்து ஏவியேஷன் சூஸ் பண்ணி படிக்கலாம். காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கவங்க வந்து பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த 2 கோர்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன சார்? ரெண்டுமே ஒரே மாதிரியான கோர்ஸ் தானா, இல்லை கரிக்குலமில் ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? எஸ், அதாவது உங்களுக்கு ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஏர்போர்ட்டோடைய ஆப்ரேஷன்ஸ் பற்றி படிப்பாங்க. இப்போ நமக்கு ஏர்போர்ட் அப்படின்னாலே நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏர் ஹோஸ்டஸ் தெரியும்,
கேபின் க்ரூ தென் பைலட் மட்டும்தான் தெரியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து எவ்வளோ உள்ள ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்காங்க, அதாவது ஒரு 24 hours இட்ஸ் ரன்னிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேம் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் வந்து ஒரு சைலண்ட்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ அதாவது ஈவன் தோ ஏர் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட் அண்ட் முக்கியமாக இருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பற்றி அவங்க படிப்பாங்க. இப்போ நம்ம அசட்டில் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூடவே MOU சைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதன் த்ரூ தட் எவ்ரி இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏர் டிராஃபிக் பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து ATC ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சென்னை ஏர்போர்ட்டில் ATC விசிட்டில் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். அதனால் வந்து நிறைய அதாவது ஒரு அதுலேயுமே சேல்ஸ் மார்க்கெட்டிங், இப்போ நீங்கள் ஒரு ஏர்லைன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுலேயுமே தெர் இஸ் HR, தெர் இஸ் சேல், தெர் இஸ் மார்க்கெட்டிங் இருக்குது இல்லையா. ஸோ எல்லா விதமான சப்ஜெக்ட், ஈவன் டூரிசம் கவர் ஆகும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இதில் கவர் ஆகும். பட் BSc ஏவியேஷனில் மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் கவர் ஆகும். அதில் ஓரளவு இந்த பிஸ்டன் இன்ஜின், டர்போ இன்ஜின்ஸ் பற்றி அதில் அவங்க படிப்பாங்க. ஓகே சார், நம்ம தொடர்ந்து இனிமேல் டீட்டெயிலாக பேசலாம். ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். ராகேஷ் திருச்செந்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது அசட் கல்லூரி வழங்கும் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் தம்பி 12th படிச்சிருக்காரு சார். ஓகே சார் தம்பிக்கு இந்த ஏவியேஷன் கோர்ஸ் செட் ஆகுமா சார்? கேர்ள்ஸ் மட்டும் இது பண்ணால் இவங்க பாய்ஸ் போனால் எந்த மாதிரி ரூல்ஸில் போவாங்க? ஓகே ஓகே 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஏவியேஷன் கோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், அதாவது அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். அவர் என்ன குரூப் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா எந்த படிப்புமே வந்து சும்மா ஒரு பேருக்காக, ஒரு ஃபேண்டசி நேம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதுக்காக, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹையர் எஜுகேஷனை செலக்ட் பண்ணுறதை விட அதில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு என்னென்னா என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஒர்க் நேச்சர், ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், தென் இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், ஃபாரினில் எப்படி இருக்கும், தென் அதே மாதிரி சேல்ரி, ஸ்டார்டிங் சேல்ரி எப்படி இருக்கும், அதில் க்ரோத் எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஜாப் ரோல் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய மாணவர்கள் வந்து செய்யக்கூடிய தவறு என்னென்னா அந்த டிகிரியில் வந்து என்ன விதமான வேலை இருக்கும்னே தெரியாது. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் வரை படித்தது அப்படிங்கிறது வேறு, ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் காலேஜ்லேயோ பாலிடெக்னிக்கில் ஆர் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிக்க போகிறது அப்படிங்கிறது வேறு. நீங்கள் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஒன் ஜாப், ஒரு வேலையை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதை தான் நீங்கள் அடுத்து வந்து செய்யணும். அதுதான் உங்களோட ஐடென்டிட்டி, அதான் யூ ஆர் கோயிங் டு பிகம் ஒன் ப்ரொஃபஷன். நீங்கள் லைஃப் லாங் அந்த ஜாப் தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த சோசியலுக்கு வந்து சொசைட்டிக்கு வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். தென் அதில் நீங்கள் அது தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஹையர் எஜுகேஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே சார், அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அட்வைஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். மேம், அடுத்தது அவங்ககிட்ட இருந்து இப்போ வந்து ஏரோஸ்டஸ் ஆகணும் அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது உண்மையாகவே ரொம்ப முக்கியமாக, எந்த அளவுக்கு அது தேவை, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது நாட் ஓன்லி ஏர் ஹோஸ்டர்ஸ், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் முக்கியம். ஆனால் இந்த ஜாபில் பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து யூ ஷுட் பி வித்தின் யோர் BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ், உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, அதை நீங்கள் வந்து அதாவது ஓவராலாக நம்ம ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வேறு டைமிங்கில் நீங்கள் வந்து டியூட்டிக்கு போனாலும் ஃப்ளைங்கில் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாடி வந்து மோல்ட் ஆகிடும். ஸோ இது வந்து வெறும் இந்த வெயிட் ப்ரோக்ரெஷன் மட்டும் இல்லாமல் ஏவியேஷனில் என்னென்னா ஹீமோக்ளோபின்லேருந்து எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்ளை பண்ண முடியும். இது ஏன் இந்த ஹீமோக்ளோபின் கூட கரெக்டாக இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 35,000 ஃபீட்டில் ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டீப்ரெஷரைசேஷன், காட் ஃபர்பிட், ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த ஆக்சிஜன் நமக்கு கம்மியாக கிடைக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ஆல்ரெடி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிற பர்சன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை டு த பிரெயின் வந்து கம்மியான டைமுக்கு தான் உங்கள் பிரெயினுக்கு போகும். இட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். தட் இஸ் கால் TUCன்னு சொல்லுவாங்க, டோட்டல் யூஸ்ஃபுல் கான்ஷியஸ்னஸ்.
அந்த கான்ஷியஸ்னஸ் பீரியடில் தான் நீங்கள் வந்து அந்த மாஸ்க்கை கிராப் பண்ணி நீங்கள் போட்டுக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும் இல்லையா, அந்த செகண்ட்ஸாவது உங்கள் பிரெயின் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும். ஸோ அதனால் இந்த ஃபிட்னஸ் வந்து ஏர்லைனை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமானது. ஓகே மேம். இப்போ வந்து நம்ம இன்டர்வியூக்கு போகும்போதே அந்த பிஎம்ஐ எல்லாம் செக் பண்ணி தான் அந்த ஜாப்க்கு வந்து நம்மளை சூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, கம்ப்ளீட் மெடிக்கல் எடுப்பாங்க. ஓகே மேம். இப்போ வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டோம், இல்லை மேபி அதுக்கப்புறம் நம்மளோட பிஎம்ஐ வெயிட் வந்து தப்பாக இருந்துச்சு, அதிகமாகிருச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது திரும்பியும் நம்மளை வந்து அதே மாதிரியான வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா? கண்டிப்பாக. இது ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் இன்டர்வியூக்கு ஜஸ்ட் போகும்போது மெடிக்கல் கிளியர் பண்ணிவிட்டு உள்ள வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இருந்துக்கலான்னு அப்படியே விட்டுறலான்றது கிடையாது. ஸோ எவ்ரி 3 months எவ்ரி குவார்ட்டர்லி உங்களுக்கு வந்து இந்த வெயிட் செக் இருக்கும், ஆனுவலி மெடிக்கல் செக்அப் இருக்கும். ஆஸ் யூ ஏஜ், உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெஸ் தென் 30னா எவ்ரி 2 years, மோர் தென் 30னா எவ்ரி இயர், மோர் தென் 40னா எவ்ரி 6 months or 1 year, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸில் மெடிக்கல் செக்அப்ஸ் இருக்கும். யூ ஹாவ் டு கிளியர் யுவர் மெடிக்கல். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஜாப் எப்படின்னா ஜஸ்ட் கிளாமரஸாக மட்டும் பார்க்காம மோர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் பார்க்கணும், டிசிப்ளினாக பார்க்கணும். இது டிசிப்ளின் நமக்கு வந்துருச்சுனாலுமே we will adhere to all the food habits, sleeping habits எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். ஓகே. ஏர் ஹோஸ்டஸ்க்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியம். ஃப்ரீக்வெண்ட்டாக அதுக்கான செக்அப்ஸும் அங்கே வந்து ரெகுலராக நடக்கும். கண்டிப்பாக. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு நான் சொல்ல வரும்போது இது வந்து ஒரு ஜிம் பாடியாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. எஸ், ஜிம்மிங் அந்த கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது டெஃபினட்டாக நாட் ஓன்லி ஃபார் ஹேர் ஹோஸ்டஸ், இது எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் பொருந்தும். பட் இந்த ஹேர் ஹோஸ்டஸ் ஜாபுக்குன்னு வரும்போது கொஞ்சம் நம்மளை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வச்சுக்கிட்டு ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. பூரணி சேலம்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார், நான் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ நான் ஹேர் ஹோஸ்டஸ் ஆகணும்னா ஏவியேஷன் படித்தா அப்படி ஹேர் ஹோஸ்டஸ் கேபின் க்ரூலெல்லாம் இது பண்ண முடியுமா சார், ஒர்க் பண்ண முடியுமா? ஓகேம்மா, ஃபைன். 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க சார். ஓகே, அதாவது நீங்கள் டிகிரி பிஎஸ்சி ஏவியேஷனில் உங்களுக்கு கேபின் க்ரூ அப்படிங்கிற சப்ஜெக்ட், ஏர் ஹோஸ்டஸ்க்கு உண்டான ட்ரைனிங், கேபின் க்ரூக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அது இல்லாமல் ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங், அதாவது உங்களுக்கு உங்களுடைய இப்போ மேம் சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், பிஎம்ஐ, இந்த செக்கப்பில் இருந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டாக்டர்ஸோடைய அட்வைஸ், ஏன்னா 3 years நீங்கள் ஒரு ஜேர்னியில் இருக்கும்போது உங்கள் ஹெல்த்தை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அட்வைஸுமே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி அந்த 3 yearsல வந்து, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இப்போ அதாவது பேசிக்கில் வந்து ஒரு ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இல்லை வந்து இப்போ ஒரு எக்ஸஸ் வெயிட் இருக்காங்க, இல்லை வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், இந்த மாதிரி. ஏன்னா ஒரு 3 years நீங்கள் ஜேர்னியில் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ராக்ரஸ் பண்ணி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. முக்கியமாக இதில் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்களுக்கு தேவைப்படும், தென் பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே வந்து அந்த ட்ரைனிங்கில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக பிஎஸ்சி ஏவியேஷன்லேயே அதுக்குண்டான ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற அதர் சப்ஜெக்ட்ஸுமே அதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். மற்றபடி இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஏர்லைனுடைய ஆப்ரேஷன்ஸ் ரெலவெண்ட்டான எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அந்த டிகிரியில் நீங்கள் படிப்பீங்க. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை சொன்னீங்க. அடுத்ததாக இப்போது மேம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும், இந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து அசட் காலேஜில் வந்து படிக்கும் போதே அந்த ட்ரைனிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்படுதா? எஸ், அதாவது மேம் சொன்ன மாதிரி எப்படி வந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸ்க்கு மட்டும்தான் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முக்கியம் கிடையாது, ஜென்ரலாக எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்மே வந்து ஏவியேஷன் படித்தா தான் தேவைன்னு கிடையாது. எந்த டிகிரி எடுத்தாலுமே அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து யாரால வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக ஒரு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்களோ, ஸோ அவங்க வந்து யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. ஸோ அவங்க 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு உண்டான ஜாபை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் நிறையா இருந்தும் செலக்ட் ஆகாமல் ஒரு இன்டர்வியூவில் போய் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இல்லாதது, தென் முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாததுமே ஒரு ரீசனாக இருக்கும். அதாவது ஒரு எம்பிஏ முடிச்சிருப்பாங்க, பட் என்ன தெரியாதுன்னா ஒரு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேச எழுத தெரியாது. ஒரு டிப்ளமோ தான் முடிச்சிருப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளூயண்ட்டாக வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உண்டான கேப்பபிள் இருக்கும். பட் அவங்க எம்பிஏ முடிச்சவங்களால ஒரு ஜாபுக்கு போக முடியாது. ஒரு 10th முடிச்சு டிப்ளமா முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஜாப் போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பிகினிங்கில் இருந்தே அவங்க ஃப்ரம் த ஸ்கூல் பேக்ரவுண்ட், ஈவன் தோ தமிழ் மீடியம் ஆர் வித் எந்த போர்ட்லேருந்து அவங்க படிச்சுட்டு வந்திருந்தாலுமே அகடமிக் இயரில் எவ்ரி அகடமிக் இயரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 month வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் கோச்சிங் மட்டுமே தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு உண்டான ஒரு ஃப்ளூயன்சியை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 3 years அவங்க ஒரு 2 years ஜேர்னியில் இருக்கும்போது ஸோ ரெகுலராக அவங்களுக்கு உண்டான கிளாஸஸ் நிறையா வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ரெலவெண்ட்டாக கொடுக்கும்போது வித்தின் ஒரு 1 or 2 yearsல அவங்க பர்ஃபெக்டாக எந்த போர்ட்லேருந்து வந்திருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே சார், கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். மேம், நீங்கள் வந்து முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஒரு ஏஜ் கேட்டகரிக்கும் வந்து அந்த செக்கப் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லா ஜாபுக்குமே ஒரு ஏஜ் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏரோஸ்டர்ஸ்க்கும் அது வந்து இருக்கா? இந்த ஏஜ் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லைன் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக டெவலப் ஆயிடுச்சுங்க. ஏர்லியர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு யங் ஏஜ் அது வரைக்கும் தான் ஃப்ளை பண்ண முடியும்னு. இப்போ வந்து ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் ஃபிட், நீங்கள் உங்களுடைய ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். அதுதான் இப்போ வந்து ஏவியேஷனில் இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் 40-45 ப்ளஸில் இருக்கவங்க கூட இப்போ ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃப்ளைங்கில். ஸோ அதனால் வந்து ஃபிட்னஸ் தான் இதுக்கு முக்கியம். ஓகே, ஏஜ் ஒரு பேரியர் கிடையாது. இது ஒரு டெஃபினட்டாக பேரியர் கிடையாது. நீங்கள் வந்து டிசிப்ளினாக உங்கள் லைஃப்பை கொண்டு போய் இது பண்ணிங்கன்னா, ஆஸ் ஐ செட், நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருந்தீங்கன்னா இதை டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே கொண்டு போகலாம். ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்த்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். கீதா வேலூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது அசத் கல்லூரி வழங்கும் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க கீதா, உங்களோட கேள்வி என்ன நீங்க கேட்கலாம். ஓகே மேம், ஏவியேஷன் படிச்சா நான் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளிநாட்டில் போயிட்டு வேலை எல்லாம் கிடைக்குமா மேம்? ஓகே கீதா, நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, சார் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஏவியேஷன் சூஸ் பண்ணி படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்க முடியும். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்தளவு எப்படி, அதாவது உங்களுக்கு இப்போ இருக்க கரண்ட் ஏர்லைன்ஸ் வந்து ஈவன் த கவர்மெண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கையை வந்து இன்னும் ஒரு 10 yearsல வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறையா நேஷ்னல் லெவலில் இருக்கிறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவல் ஏர்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகுறதையும், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடியது இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் எல்லாமே இன்னும் அவங்களுடைய ஏர்க்ராஃப்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இது நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி த இந்தியா மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி அப்ராட் நீங்கள் எந்த கண்ட்ரி எடுத்தாலுமே வந்து, ஏன்னா இது வந்து ஒரு குளோபல் லெவல் ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால எந்த கண்ட்ரி எடுத்தாலுமே, லைக் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ சிங்கப்பூர் எடுக்கிறீங்க, இல்லை வந்து வேறு ஒரு யூரோப் கண்ட்ரிஸ் எடுக்கிறீங்கன்னாலுமே ஸோ அங்கேயுமே வந்து உங்களுக்கு நம்ம இந்தியாவை விட இன்னும் அதிகமான வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய ஏர்லைன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கையுமே அதிகமாக இருக்குது. ஸோ அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையாவே இந்த துறையில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னென்னா, நீங்கள் ஓரளவு உங்களை நல்லா எக்யூப் பண்ணணும், நல்லா நாலேஜ் டெவலப் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இது எல்லாமே பக்காவாக டெவலப் பண்ணிவிட்டு ஓரளவு இந்தியாவில் நீங்கள் 1 or 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் யூ கேன் ட்ரை அப்ராட், தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு சில ஃபாரின் அப்ராட் ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு எடுக்கக்கூடியதையும் பார்க்கலாம், ஒரு சிலது நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கக்கூடியதையும் பார்க்கலாம். ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது, ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஒரு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா வேறு யாராவது நம்ம டிபெண்ட் பண்ணி போகணும். இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம வந்து டிஜிட்டலைஸ்டுங்கிற போது நீங்களே உங்களுக்கு உண்டான ஜாபை வந்து நீங்களே சர்ச் பண்ண முடியும், நீங்களே அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஏர்லைன்ஸோடைய வெப்சைட் போனாலுமே தெர் இஸ் ஆப்ஷன் கால்டு கேரியர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அவங்களோட ரெஸ்யூம் வந்து அப்டேட்டட் ரெஸ்யூம்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் அ கால் ஒன் டே.
நிறையா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நிறையா. அதேமாதிரி அசட்டில் முடித்த மாணவர்களுமே ஏற்கனவே உங்களுக்கு பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டுமே ஒரு சில மாணவர்கள் எல்லாமே கொஞ்சம் இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்ராடில் வேலை கிடைச்சி ஃபாரின் ஏர்லைன்ஸில் வேலை கிடைச்சி ஒர்க் பண்ணுறவங்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ வந்து ஏவியேஷன் கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கும்போது உள்நாடுகள் வெளிநாடுகள் 2 இடத்துலையுமே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். மேம், அடுத்ததாக உங்ககிட்ட இருந்து இப்போ வந்து ஏவியேஷன் கோர்ஸை வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வந்து ஆகுறாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் மட்டும்தான் அந்த ஜாபுக்கு போக முடியுமா? அந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. பாய்ஸும் அந்த ஜாபுக்கு போக முடியுமா? அது எந்த அளவுக்கு சாத்தியமானது, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக பாய்ஸுமே போக முடியும். இப்போ டைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா துறைகள்லையுமே இருக்குது. இது வந்து எல்லாரும் என்ன பெர்செப்ஷனில் இருக்காங்கன்னா கேர்ள்ஸ் மட்டும்தான் இந்த கேபின் க்ரூ ஹோஸ்டஸ் ஜாபுக்கு பொருந்துவாங்க. இல்லை, இப்போ நிறைய ஏர்லைன் பார்த்தீங்கன்னா ஏர்லைன் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை நான், பட் நிறைய ஏர்லைன் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் இருக்காங்க, ஃப்ளைட் பர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டிஜிசிஏ பர்சன் வந்து ஒரு சீஃபாக இருக்கிற பர்சனை அட்ரெஸ் பண்ணும்போது ஊஸ் த பர்சர் ஆஃப் த ஃப்ளைட்டுன்னு தான் கேட்பாங்க. ஸோ பர்சர்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. ஸோ அதனால் பாய்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக இதில் ஒரு நல்ல ஒரு வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே மேம், இப்போ வந்து ஏர் ஹோஸ்டர் ஆகணும், அதுக்கு நாங்கள் போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக டெவலப் பண்ணிக்க வேண்டியது அவசியம் மேம்? இது ஒரு நல்ல கேள்வி. டெஃபினட்டாக கம்யூனிகேஷன் இஸ் அ மஸ்ட். கம்யூனிகேஷன், உங்களோட கம்யூனிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. லாங்குவேஜ், எஸ் இங்கிலீஷ் எனக்கு வரலை அப்படின்றத தாண்டி அதுக்கு உண்டான முயற்சிகளை போடுங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஏர்லைன் வந்து இந்தியிலையுமே அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த பேசிக் அனௌன்ஸ்மெண்ட் இந்தியில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரியணுன்றது இல்லை. நம்மலாம் தமிழர்களாக இருக்கோம், நம்ம தமிழ் படிச்சிருப்போம். இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா போகும்போது ஹிந்தி வந்து ஒரு எல்லா இடத்துலையுமே ஒரு பேசக்கூடிய லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் மேண்டேட்ரியாக வச்சுருக்காங்க இப்போ எல்லா ஏர்லைனும். பட் தமிழையும் மேண்டேட்ரியாக வச்சுருக்க ஏர்லைன்ஸும் இருக்குது. சம் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் தமிழ்லேயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய பேரியர் கிடையாது. கம்யூனிகேஷன் முக்கியம், ஃபிட்னஸ் முக்கியம், ப்ளீஸிங்காக இருக்கிறதும், நமக்கு ஒரு பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது இந்த ஜாபுக்கு ஒரு தேவையான ஸ்கில். ஓகே மேம், கண்டிப்பாக பேஷண்ட்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இந்த ஏர் ஹோஸ்டர் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து உண்மையா, அது அவசியமா? இது வந்து நான் ஒரு மித்துன்னு தான் சொல்லுவேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்டபிளாக இருந்தால் போதும். நீங்கள் டஸ்கி கலராகவோ டார்க்காவோ இருந்தால் கூட நீங்கள் வந்து யூ ஹாவ் அ கான்ஃபிடென்ஸ் ஸ்மைல் இன் யோர் ஃபேஸ். நீங்கள் வந்து ஃபேராக தான் இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஸ்மைல் பண்ணுங்கள். கேரி யோர் செல்ஃப் வெல். நீங்கள் நல்லா உங்களை க்ரூம் பண்ணிக்கோங்க. நல்ல கரெக்டான அந்த அட்டையர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏவியேஷனுக்கு இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரெஸ் கோடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலுமே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஓகே மேம், கண்டிப்பாக ஒரு கேபின் க்ரூவாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அசட் கல்லூரியில் இருக்க கோர்சஸ் பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசலாம் சார், பேசலாம். ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். காயத்ரி, திருச்சியிலிருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது அசட் கல்லூரி வழங்கும் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். எனக்கு ஏவியேஷன் படிக்கணும்னு ஆசை. ஓகே, மேம் கிட்ட ஒரு டவுட் கேட்டுக்கலாமா சார்? யா ப்ளீஸ். சொல்லுங்க காயத்ரி. மேம், எனக்கு ஏவியேஷன் படிக்கணும்னு ஆசை. பட் அதில் அவுட்லுக் பார்ப்பாங்க அந்த மாதிரி எங்கள் அண்ணா சொன்னாங்க மேம். நான் வந்து மீடியம் கலரில் தான் இருப்பேன். ஸோ நான் ஏவியேஷன் எடுத்து படிக்கலாமா? அதில் எப்படி மேம்? ஓகே, நீங்கள் ஆல்ரெடி அதுக்கான பதில் சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி ஃபேராக இருந்தால் தான் வந்து ஏவியேஷனில் வந்து ஏர் ஹோஸ்டஸ் ஆக முடியுமா அப்படின்ற சேம் டவுட் தான். ஸோ அவங்களோட கேள்விக்கு வந்து விளக்கம் கொடுத்துருங்க மேம். அதாவது காயத்ரி, நீங்கள் வந்து ஃபேராக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து டஸ்கி கலராக இருந்தாலும் நீங்கள் செல்ஃப் நல்ல க்ரூம் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் கரெக்டாக கேரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே போதுமானது. கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் அட்டையரில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஏவியேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணி உங்களை க்ரூம் பண்ணிக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஸ்மைலோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பேரியரே கிடையாது.
ஓகே மேம். கண்டிப்பாக ஒரு ஏரோஸ்டர்ஸ் ஆகிறதுக்கு வந்து கலரோ இல்லை வந்து ஸ்கின் டோனோ அதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் போதும், ப்ரெசென்டபிளாக இருந்தால் போதும் அப்படின்ற பதிலை வந்து நீங்கள் ஏற்கனவே கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க. உங்களை நீங்க வந்து கரெக்டா க்ரூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு உங்களுக்கு உண்டான ட்ரைனிங் நீங்க ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கனாலுமே, இப்போ சாரோட கல்லூரியிலேயே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, ஐ எம் ஷுர் அவங்களுக்கு வந்து இதுலேயும் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இதில் வந்து ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரைனிங் மூலியமா நீங்க வந்து உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்டு உங்களை ப்ரெசென்டபிளாக நீங்க வந்து காட்டிக்கிட்டீங்கனாலுமே போதும். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் ஒரு சீஃப் கேபின் க்ரூவாக இருக்கீங்க. ஸோ இந்த ஏரோஸ்டர்ஸ் அப்படின்ற ஜாபுக்கு போகணும் அப்படின்றது உங்களோட ட்ரீமா? அது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவாக இருந்துச்சா? ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இது வந்து ஆனால் ஏவியேஷன் எப்பவுமே எல்லாருமே ஒரு கிளாமராக பார்க்கக்கூடிய ஒரு துறை. இந்த ஏவியேஷனில் ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் கிளியர் பண்ணி அதில் கிடைக்குதுன்னும் போது எல்லாருக்குமே ஒரு பெருமிதமான ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி தான் என்னுடைய ஆரம்பமும் இருந்தது இந்த துறையில். போக 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 இதில் நான் மீட் பண்ண மக்கள் ஆகட்டும், கூட வேலை செஞ்ச கொலீக்ஸ் ஆகட்டும், இந்த துறையே வந்து ஒரு வித்தியாசமாக மற்ற இதில் எல்லாத்துலேயும் ஒரு கன்சர்வேட்டிவாக இல்லாமல் ரொம்பவே எக்ஸ்ப்ளோரிங்காகவும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு துறையாக இது இருந்தது. அதனால் இந்த துறையை விட்டு வெளியே வரணும், மாறணும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பொறுமை, ஒரு எப்போவுமே நம்ம ஸ்மைலிங்காக இருக்கிறது, இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணுறது. சார் சொன்ன மாதிரி ஒரு துறை, ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட், நீங்கள் வெறும் இந்த கேபின் க்ரூ, கிரவுண்ட் ஸ்டாஃப், செக்இன் கவுண்டரில் இருக்கவங்க, டிக்கெட் இது மட்டுமே பார்க்காம இதில் வந்து ரொம்ப வைடாக ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க மக்கள். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டு ஒரு இடத்துல போய் இறங்குதுன்னா அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேர் அதில் வேலை செய்கிறாங்க. அதில் கேட்ரிங் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய 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 துறைகள். ஏர்லைன் மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல பேர் சேர்ந்து தான் ஒரு விமானத்தை வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும். அதை சேஃபாக லேண்ட் பண்ணுறது இது பைலட் கிட்ட மட்டும் இல்லை, கிரவுண்டில் இருந்து அதுக்கு அந்த லோட் அண்ட் ட்ரிம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்டாஃப் கிட்டையும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க். இதெல்லாம் பார்த்து உள்ளே போகும்போது வேற துறைக்கு மாறணும், வேற எங்கேயாவது போகணுன்ற எண்ணமே எனக்கு வரல. ஸோ இதுலேயே இருந்து இந்த ஜாப் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, அதுக்கும் மேற்பட்டு ரொம்ப ஒரு பிடிச்சமான துறையாக இருக்குது. ஓகே மேம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஏரோஸ்டர்ஸாக இருக்கும்போது நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க மேம்? முதல் சேலஞ்ச் வந்து நம்ம டைம் ஜோன். கண்டிப்பாக வேறு ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் போகும்போது வேறு டைம் ஜோன் மாறும். நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வந்து ஏர்லி மார்னிங் டிபார்ச்சராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இப்போ 2 hours, இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுனா 2 hours முன்னாடி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ 1 hour முன்னாடி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் உட்காரணும். அதுக்கு 1 hour முன்னாடி நீங்கள் ரெடியாக ஆரம்பிக்கணும். அதுக்கு 1 hour முன்னாடி நீங்கள் எழுந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு 4 hours. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆன்போர்ட் போக முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஃபார்மாலிட்டிஸ், உங்கள் ஒர்க் ஆரம்பிக்கும், உங்கள் சேஃப்டி செக்ஸு, உங்கள் க்ரூமிங் செக்ஸு, உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ப்ரீஃபிங்கு எல்லாம், அப்புறம் பைலட்டோட ப்ரீஃபிங்கு, அப்புறம் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குற அந்த ஹேண்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பி அதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் முடித்து அந்த ஃப்ளைங் டைமை முடித்து நீங்கள் வேறு இடத்துல லேண்ட் ஆகும்போது திருப்பி நீங்கள் ஏர்லி ஈவினிங்கோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் கிளம்பியிருப்பீங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கெலாம் போய் சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அந்த டைம் வந்து வித்தியாசப்படும். நீங்கள் காலையில் தான் கிளம்பியிருப்பீங்க, திருப்பி காலையிலேயே போய் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். திருப்பி போனால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து திருப்பி பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அது உள்ளே போயிட்டீங்கன்னா இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். இதுன்ட்டு இல்லை, எந்த ப்ரொஃபஷனுமே நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஆரம்பத்தில் அடாப்ட் ஆகிற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா அந்த சேலஞ்சஸை வந்து நம்ம எதிர்கொண்டு வர்றதுல தான் இருக்கு இல்லையா நம்ம வெற்றி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏவியேஷன் வந்து வேறு டைம் ஜோன்ஸில் போகும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஃபுட்டு அகெயின் நம்ம வேறு விதமான உணவை சாப்பிட்டு பழகியிருப்போம். வேறு கண்ட்ரீஸ்க்கு போகும்போது அந்த ஃபுட்டு,
அந்த லைஃப் ஸ்டைலு அங்கே நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுவோம். எல்லாருக்கும் ஆரம்பத்தில் வெளியே சுற்றி பார்க்கணும் அந்த ஒரு ஆசைலாம் கனவெல்லாம் இருக்கும். ஆரம்பத்தில் போவாங்க, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சேவ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு வந்து ஒரு சில சேலஞ்சஸ் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இதில் இருக்குது. ஓகே மேம், ரொம்ப டெடிகேட்டிவாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க வேண்டியது இந்த ஜாபுக்கு ரொம்ப அவசியம். கண்டிப்பா. நினைக்கிறேன். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். கோகுல் நாகர்கோவில்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். மேம் நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். பிகாம் முடிஞ்சு 1 year ஆச்சு சார். ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை சார். அதுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கணும், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா படித்தா? ஓகே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு பிகாம் ஆர் பிபிஏ கம்ப்ளீஷன் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு மாஸ்டர் பண்ணலாம். 2 ஆப்ஷன் வந்து பிகாம் வந்து 1 year தான் ஆக்சுவலி படிச்சிருக்காங்க. 1 year 1 year தான் படிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இப்போ ட்ராப் அவுட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு டிகிரி அப்படிங்கிறது இன்றைக்கி மேண்டேட்ரி. ஏன்னா இன்றைக்கி ஒரு டிகிரி முடித்த மாணவர்களே வந்து ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சேல்ரி, ஒரு லைஃப் செட்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுற போது நம்ம எதுவுமே படிக்கலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து படிப்புங்கிறது நம்ம அந்த ஏஜில் படித்தாதான். ஒரு எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி அந்த ஒரு டிகிரி முடித்ததோடு நம்ம ஒரு எம்பிஏ படித்தா தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு யூஜி நீங்கள் படிக்கணும்னா அந்த 12th முடிச்சு. ஏன்னா இதுக்கு எல்லாமே ஏஜ் லிமிட்டேஷனும் இருக்குது இல்லையா? கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி இந்த கோர்ஸ்க்கு இந்த ஏஜ் வரை தான் படிக்க முடியுமோன்னு. அண்ட் தென் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுமே என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு கேப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிகிரி அப்படிங்கிறது படிக்கணும். அதோடைய அவசியம் முக்கியம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்டு நீங்கள் ஏற்கனவே ஒரு 1 year தான் சார் நான் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ஷன் 2 இருக்குது. ஒன்று உடனே ஜாப் போகணும் சார் அப்படின்னா ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெயின் ஆகி நீங்கள் ஜாபுக்கு போக முடியும். இல்லை சார் நான் ஒரு டிகிரி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு கிராஜுவேட் ஒரு பிபிஏவோ ஆர் பிஎஸ்சியோ நீங்கள் ஒரு 3 years எடுத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க, நிறைய தெரிஞ்சுப்பீங்க, நிறைய உங்களை வந்து எக்யூப் பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷிப், ஆன் ஜாப் ட்ரைனிங், தென் மெயினாக இண்டஸ்ட்ரியல் விசிட், இன்ஃப்ளைட் ட்ரைனிங், ஏர்போர்ட்லேயே உங்களுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாமே நிறையா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தட் கூடுதலாக உங்களுக்கு வேறு என்னென்ன ஸ்கில் டெவலப் பண்ணணுமோ, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கட்டும் ஆர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து இந்த 3 years ஒரு 2 years ஜேர்னியில் வந்து உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு உண்டான இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் ஒரு ஆன் கேம்பஸோ இல்லை ஆஃப் கேம்பஸ்லேயோ நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி தென் யூ கேன் கோ ஃபார் யுவர் ஜாப் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த ஏவியேஷன் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க சார். ஆனால் எந்த காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கிறதில்ல. ஒரு ஏவியேஷன் கோர்ஸை சூஸ் பண்ணும்போது அந்த காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது? ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே படித்தா அதுக்கான வேல்யூ வந்து அதிகரிக்கும், அசட் காலேஜில் படித்தா இந்த யூனிக்னஸ் அவங்களுக்கு கிடைக்கும், அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எந்த காரணங்களை நீங்கள் சொல்லுவீங்க சார்? எஸ், அதாவது எதை படிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று, அண்ட் தென் எதை படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 3rd திங் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா முக்கியமாக இன்றைக்கி நிறையா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 3 year நாங்கள் டிப்ளமா முடிச்சிருக்கேன் சார், லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு பேரண்ட்டோடு வந்து விசிட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அவங்க லேட்டரல் என்ட்ரிக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு நம்ம அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி வெரிஃபை பண்ணும்போது அந்த அவங்க 3 year டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்க சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு யூனிவர்சிட்டியுமே அஃபிலியேட்டட் அது கிடையாது. சும்மா வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் லெவல்லையே கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட். பட் அவங்க 3 year இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் இருக்காங்க. பட் அதை பேஸ் பண்ணி அவங்க எந்த ஒரு ஹையர் எஜுகேஷனுமே போக முடியாது, எந்த ஒரு ஜாபு போகிறதுமே சிரமமாக இருக்கும். நாளைக்கு வந்து அப்ராட் போகணும், இல்லை அதை அட்டஸ்டட் பண்ணணும், இல்லை எம்பசியில் வந்து அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அது வந்து நாட் பாசிபிள். அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் வந்து நமக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் தென் வந்து ஒரு ஜென்யூன் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அப்படிங்கும்போது முக்கியமாக யூனிவர்சிட்டியோடைய அப்ரூவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸுங்கிற சென்டர்ஸ் பேரில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், பட் வேறு ஸ்டேட்டில் உள்ளது நேம் சொல்கிறதும் இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நேமை சொல்லி இங்கே நம்ம கண்டக்ட் பண்ணுறதுமே வந்து நம்ம நிறையா வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவேராக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து
இன்றைக்கி ரொம்ப அவேராக இருக்காங்க. பட் அதையும் மீறி இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டிஸோடைய ஸ்ட்ரென்த்து, ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு கிராஜுவேட் ப்ரோக்ராம், டிகிரி ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பர்மிஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நிறைய நார்ம்ஸ் இருக்குது. ஈவன் தோ ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிலேருந்து, கிரவுண்ட் ஃபெசிலிட்டிலேருந்து, டாய்லெட் ஃபெசிலிட்டிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. பட் அது எதுவுமே இல்லாமல் ஐ எம் கண்டக்டிங் திஸ் கோர்ஸ், வி ஆர் கண்டக்டிங் திஸ் டிகிரி, வி ஆர் கிவிங் திஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் நம்ம போய் நம்ம நேரத்தையும் பணத்தையும் வந்து வீண் பண்ணிடாமல் கொஞ்சம் அவேராக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அண்ட் முக்கியமாக நீங்கள் எங்கே படிக்க விரும்பினாலும் அந்த இன்ஸ்டியூஷன் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணணும், நேரில் போய் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வரக்கூடிய மெசேஜஸை மட்டுமே, வீடியோஸ், அதில் வரக்கூடிய போஸ்டர்ஸ் மட்டுமே வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதை விட்டுட்டு 1 or 2 times வந்து நீங்கள் ஒரு இதே கோர்ஸ், இப்போ லாஜிஸ்டிக்ஸ் படிக்க விரும்புகிறீங்க, இல்லை ஏவியேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 இடங்களில் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய ரெக்கார்டு எப்படி இருக்குது, அங்கே உள்ள ட்ராக் லாஸ்ட் 1 yearல வந்து என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க, முக்கியமாக ஃபேக்கல்ட்டியோடைய ஸ்ட்ரென்த் என்ன, குவாலிஃபைடு. ஏன்னா ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து இருக்காங்க, ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்காங்கன்னா தெர் இஸ் அ நார்ம்ஸ். அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கணும், நெட்டு குவாலிஃபைடாக இருக்கணும், மாஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பட் இது எதுவுமே இல்லாமல் ஒரு 10th முடிச்சு, ஒரு டிப்ளமா முடிச்சு நான் வைஸ் பிரின்சிபலாக இருக்காங்க, அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இதை வந்து கவனமாக வந்து செக் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். ஸோ அசட்டுமே நீங்கள் போத் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் கேம்பஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு லாஸ்ட் 1 year அந்த ட்ராக் நீங்கள் பார்க்கும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இண்டஸ்ட்ரியல் விசிட், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப், செமினார்ஸ், இதெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஓகே சார், என்ன படிக்கிறதும் அப்படின்றத தாண்டி அதை எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நேரோட்டங்க இணைப்பில் இருக்காங்க. பூஜா தேனியிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம்னு நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். மேம் இப்போ யூஜி பிகாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மேம், 1 year ஆச்சு. ஸோ பிஜியில் வந்து நான் MBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜாப்ல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ஏஜ் கேட்டகரி எதாவது இருக்குங்களா மேம்? ஓகே, அவங்க வந்து யூஜி முடிச்சிருக்காங்க, இப்போ MBA வந்து ஏர்லைன்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் MBA பிகாம் முடிச்சு நீங்கள் 1 year தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ 1 year தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருக்கீங்க, கேப் இருக்குங்கும் போது ஸோ இட்ஸ் அ ரைட் ஏஜ், நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ MBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரிக்கு, மாஸ்டருக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், HR, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே கவர் ஆகும். ஜென்ரலாக இருக்கக்கூடிய காமன் பேப்பர்ஸ். ஸோ அது இல்லாமல் ஏர்லைனுடைய ஆப்ரேஷன்ஸ் பற்றி நிறைய இப்போ நீங்கள் படிப்பீங்க. டூரிசம் ரெலவெண்ட்டாக கூட கவர் ஆகும். தென் ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாக அதில் எல்லாமே தட் MBAல உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் கோர்ஸில் எல்லா சப்ஜெக்ட்டுமே அதில் கவர் ஆகிடும். ஓகே சார், கண்டிப்பாக நம்ம கோர்சஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம தொடர்ந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் சார். மேம், அடுத்தது அவங்ககிட்ட இப்போ வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து இந்தியாவிலையா இருக்கட்டும் இல்லை ஃபாரின் ஏர்லைன்ஸ்லையா இருக்கட்டும், என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து இருக்கும் மேம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஏர்லைன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இல்லையா? ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து புறப்படுதுன்னா அது ஒரு இடத்துக்கு போய் சேரணும். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அதில் ஒரு முக்கியமான துறையாக இருக்குது. நம்ம சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் 2024 இது ராம்மோகன் எடுத்ததுலேருந்து இப்போ நிறைய வாஸ்ட்டாக நிறைய ஏர்போர்ட்ஸ் டெவலப் ஆகிருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்க்கு நமக்கு வந்து ஏர்க்ராஃப்ட், சார் சொன்ன மாதிரி புது புது ஏர்க்ராஃப்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கண்ட்ரீஸ் கூட கொலாபரேஷன் ஆகிருக்கு. இந்த டெஸ்டினேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ ஒரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்தியா டு அதர் கண்ட்ரீஸில் வந்து கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் என்னென்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் நம்ம இங்கே ட்ரெயின் ஆகிட்டு வெளிநாட்டில் இருக்கிற ஏர்போர்ட்ஸ்லேயும் நம்ம ஏர்லைன் வந்து அங்கேயும் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் நம்ம வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ. ஓகே மேம், கண்டிப்பாக. இப்போ வந்து ஏர் ஹோஸ்டர்ஸாக இருக்கும்போது நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து எப்படி இருக்கும் மேம்? இப்போ நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கெலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உண்மையாக எப்படி இருக்கும்? அதை பற்றிலாம் சொல்லுங்கள் மேம். ஆமாங்க, கண்டிப்பாக. மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து ரைட் ஃப்ரம் ஃபியூயலிங் ஆரம்பித்தாலுமே
நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு சைன்ஸ் இருக்குது. நம்ம ஃபாஸ்டன் சீட் பெல்ட் சைன்னு சொல்லுவாங்க, நோ ஸ்மோக்கிங் சைன்ஸ். இந்த சைன்ஸ் எல்லாம் வந்து நோ ஸ்மோக்கிங் எப்பவுமே இந்தியாவில் வந்து நோ ஸ்மோக்கிங் தான், இட்ஸ் நாட் அலவுட் அட் ஆல். இந்த ஃபாஸ்டன் சீட் பெல்ட் சைன் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து லேண்ட் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் இறங்க போகிறீங்கன்னா அதை வந்து பைலட் ஆஃப் பண்ணிடுவார். அப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஒன்ஸ் இந்த ஃபியூலிங் ஆரம்பிச்சதுன்னா அகெயின் நீங்கள் வந்து சீட் பெல்ட் போட்டு உட்காரக்கூடாது. அந்த சமயத்தில் நாங்கள் ஸ்பெஷலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், சீட் பெல்ட் போடாதீங்க, மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அந்த அயலை வந்து கிளியராக வச்சுப்போம். அந்த கேபின் க்ரூ வந்து அந்த அயல் பேசேஜ் கிளியராக இருக்கா, அந்த டோர் வந்து ஸ்டெப் லேடரோட எக்யூப்டாக இருக்கா, இல்லை ஏரோ பிரிட்ஜ் கனெக்டாக இருக்கா, திடீர்னு ஏதோ ஒரு ஃபயர் ஏதோ ஒரு இதுனா அந்த இவாக்குவேஷன் ப்ராசஸுக்கு ஏர்க்ராஃப்டும் அந்த க்ரூவும் தயாராக இருக்காங்களான்னு அதை தயார்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னா கண்டிப்பாக மொபைல்ன்றது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நாங்கள் ரெலவெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஈக்குவல் இன்டர்வல்ஸில் கொடுத்துருவோம். ஆஸ் யூ கோ அப் உங்களுக்கு சிக்னல்ஸும் இருக்காது இல்லையா, அது வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஹைட்டு போகிற வரைக்கும் இருக்கும். ஆனால் நாங்கள் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வி ஆல்சோ செக். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதோடு விடாமல் நாங்கள் வந்து கேபின் செக்யூர் கிளியரன்ஸ் வந்து பைலட்ஸுக்கு கொடுப்போம் பிஃபோர் டேக் ஆஃப். அது ஒரு பர்டிகுலர் டைமில் எங்ககிட்டேருந்து அந்த கிளியரன்ஸ் வாங்கின பிறகு தான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு பைலட் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணி அதுக்கப்புறம் ஏர்க்ராஃப்டை டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கேபின் க்ரூ பின்னாடி இருந்தும் ஒரு கேபின் க்ரூ முன்னாடி இருந்தும் அவங்க 2 பேரும் மீட்டிங் பாயிண்டில் 2 சைடுமே, அது சிங்கிள் ஆயில் ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும் டபுள் ஆயில் ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும், அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி ஆஃப் ஏர்க்ராஃப்ட் ஏர் ஹோஸ்டஸ் வந்து இதை செக் பண்ணுவாங்க. இதை ஈச் அண்ட் எவ்ரி பேசஞ்சர்கிட்ட ஆஸ் யூ ப்ராக்டிஸ் எங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எவ்ரி பேசஞ்சரை செக் பண்ண முடியறது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அது சாத்தியம். நம்ம இப்படி நடக்கும்போதே யார் யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஃபோன் ஃப்ளைட் மோடில் இல்லை அப்படின்றத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரிப்பீட்டட் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு வேளை யாராவது அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பொலைட்டாக வந்து இது பண்ணிடுறாங்க. இப்போ வந்து எல்லா மக்களுக்குமே அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. யாரும் வந்து இப்போ பண்ண மாட்டேன், இல்லை நான் தெரியாமல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. நிறைய படிச்சிடுறாங்க, நல்லா படித்த மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க லிசன் பண்ணலனாலும் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிடுவாங்க, இவர் யூஸ் பண்ணுறாரு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கேபினை வந்து கிளியர் பண்ணி செக்யூர் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகும். ஓகே மேம், கண்டிப்பாக அந்த ஜாப் நேச்சர் பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். ராஜம் நத்தம்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார், நான் உங்கள் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே. என் பொண்ணுக்கு உங்கள் காலேஜில் உங்கள் கோர்ஸில் எடுக்கலான்னு நான் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கேன். அதுக்கு எதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் எழுதணுங்களா, அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க சார்? ஓகே, அதாவது உங்களுக்கு இந்த கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி டிகிரிக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது. முன்னாடி இருந்தது, இப்போ அதெல்லாம் யூனிவர்சிட்டியில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆன் ஸ்பாட் அட்மிஷன்ஸ் மட்டும்தான். நீங்கள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வேணால் நீங்கள் இது பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அவங்க +1 +2 என்ன முடிச்சிருக்காங்களோ ஸோ அது ரெலவெண்ட் சப்ஜெக்டில் ஒரு 50 மார்க் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்பாட் அட்மிஷனே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் விசிட் பண்ணுங்கள். வேறு என்ன உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் எது இருந்தாலுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே சார், நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம், அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி. மேம், இப்போ உங்ககிட்ட இருந்து இப்போ வந்து நீங்கள் 25 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து எத்தனை கண்ட்ரீஸோட டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க மேம்? இது 1 2 நம்பரில் சொல்லிட முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து மந்த்லி ராஸ்டர் வந்துடும். அதில் வந்து என்னென்ன ஃப்ளைட்ஸோ எங்கெங்கே இன்டர்நேஷ்னல் செக்டர், டொமெஸ்டிக் செக்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏர்லைன் எங்கெங்கெல்லாம் போதோ அங்கே மட்டும்தான் அந்த பேஸ்லேருந்து அனுப்புவாங்கன்னு இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இங்கேருந்து ஒரு டெல்லிக்கு போகிறோம், அங்கே ஒரு ரிக்குவயர்மெண்ட் வருது, அங்கேருந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு நாங்கள் போகணும் அப்படின்னா நாங்கள் தயாராக இருக்கணும். அப்படி தான் நாங்கள் வந்து எங்களோட கான்ட்ராக்ட்லேயே சைன் பண்ணி அப்படி தான் போகிறது. உங்களுடைய ஆஃபுக்கு நீங்கள் உங்கள் பேஸுக்கு வந்துடலாம்.
பட் இந்த மாதிரி கண்ட்ரீஸும் அதுக்கு வந்து எண்ணிக்கை இல்லை, இது வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது இப்போது. ஸோ நீங்கள் நிறைய கண்ட்ரீஸ் பார்க்கலாம், நிறைய கண்ட்ரீஸ்க்கு ஃப்ளை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஜாப் நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் மேம்? இப்போ வந்து மந்த்லி வந்து எவ்வளோ டேஸ் நீங்கள் வந்து ஒர்க்காக போவீங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். எப்படி லீவ்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து கன்ஃபைன்டாக சொல்லவே முடியாது. உங்களுக்கு வந்து உங்கள் ஷெட்யூல் தெரிஞ்சிடும், ஒரு மந்த்லி ரோஸ்டர் தெரிஞ்சிடும். ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே முடிகிற ஃப்ளைட்டாகவும் இருக்கலாம், 15 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஃப்ளைட்டாகவும் இருக்கலாம். இதுக்கு தான் எங்களுக்கு டிஜிசிஏ ரெகுலேஷன் ஒரு இருக்குது. ஒரு கேபின் க்ரூவாக வேலை செய்கிறவங்க எத்தனை மணி நேரம் ஃப்ளை பண்ணலாம், எத்தனை மணி நேரம் டியூட்டியில் இருக்கலாம், ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் உட்கார்ற டைம்லேருந்து வீட்டுக்கு போய் இறங்குற வரைக்கும் அது வந்து உங்கள் டியூட்டி பீரியட். நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் டோர் ஓப்பன் ஆகிற வரைக்கும் இருக்கிறது வந்து உங்களது ஃப்ளைங் பீரியட். ரெண்டுமே வேறு வேறு. அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து டிஜிசிஏ ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஃப்ளைங் பீரியட் இவ்வளோ இருக்கணும், டியூட்டி பீரியட் இவ்வளோ இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரோஸ்டரை போடுவாங்க. அந்த டியூட்டி நீங்கள் முடிச்சுட்டு வந்த பிறகு இவ்வளோ ஃப்ளைங் பீரியடுக்கு எவ்வளோ ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகே. இந்த ஃப்ளைட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு 15 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ ரெஸ்ட் இருக்கணும், பின்னாடி எவ்வளோ ரெஸ்ட் இருக்கணும், இது எல்லாமே இருக்குது. ஓகே மேம். இப்போ வந்து சேலரிலாம் எப்படி இருக்கும் மேம்? அது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கும். நான் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆகினா சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஒரு பிகினர் ஒருத்தவங்க வராங்க, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வராங்கன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக சேலரின்றது ஒரு அட்ராக்டிவ் இதுவாக தான் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், நீங்கள் போயிட்டு தங்குற இடத்துல உங்களுக்கு வந்து அகாமடேஷன், ஃபுட்டு, ப்ளஸ் அந்த ஊரில் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சப்சிஸ்டன்ட் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டு, இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இட் இஸ் டெஃபினெட்லி ஒரு அட்ராக்டிவ் பேக்கேஜாக தான் இருக்கும். ஓகே மேம், கண்டிப்பாக. சார், இப்போ வந்து ஏவியேஷன் வந்து சூஸ் பண்ணி படிக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க, அதை வந்து அசட் காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுங்க. எஸ், அதாவது உங்களுக்கு ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் பிஎஸ்சி எம்பிஏ ப்ரோக்ராம், சேம் லைக் தட் அதர் டிபார்ட்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்த எல்லா கிராஜுவேட் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராமுக்கு ஸோ 26-27 உண்டான அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஓப்பன்டு. இதில் நிறைய மாணவர்களுக்கு என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா, நாங்கள் எக்ஸாம் எம்பிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து யூஜி எக்ஸாம் எழுதியிருக்கோம், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமிங்கில் வந்து நம்ம எப்படி ஹவு டு பிளாக் த சீட் அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் டில் தட் உங்களுக்கு 5th செமஸ்டர் மார்க் சீட் வர இருக்கும்போது அதில் நில் ஆஃப் அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உண்டான சீட் வந்து எம்பிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சீட் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அதேமாதிரி இப்போ +2 முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அவங்களுக்கு ரிசல்ட்டு வெயிட்டிங் பீரியட் இருக்கிறதுனால நிறைய பெற்றோர்கள் மாணவர்களுமே இப்போ என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எதை படித்த வேலை வாய்ப்புகள் இருக்கும், எங்கே படிக்கலாம், அதுக்குண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இல்லை பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். இப்போ சென்னை உங்களுக்கு போத் அசட்டுடைய கேம்பஸ் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள், இல்லை வேறு மாநிலங்கள் ஸ்டேட்லேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அதே மாதிரி லோக்கல் கோயம்புத்தூர் சென்னை வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் என்னென்னா அந்த ஹாஸ்டல் விசிட் பண்ணுறது, எங்கே ஸ்டே பண்ணுறாங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு திஸ் இஸ் அ ரைட் டைம். நீங்கள் டேரெக்டாக நேரில் விசிட் பண்ணிவிட்டு கோர்ஸ் சம்மந்தமாக வேறு என்னென்ன டவுட் இருக்குது, வேறு என்ன மாதிரி வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், வேறு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குது, சேலரி டீட்டெயிலு, தென் சப்ஜெக்ட் டீட்டெயில், ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், இதை படித்ததுக்கப்புறம் ஒரு பிபிஏஓ பிஎஸ்சிஓ படித்ததுக்கப்புறம் மாஸ்டர் என்ன பண்ணலாம், எம்பிஏ இதில் படிக்கலாம். இப்போ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படித்தா ஒன்லி ஏர்போர்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமா, வேறு செக்டர்ஸ் போகிறதா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டவுட்டுமே நீங்கள் டைரெக்டாக நேரில் பேரண்ட்ஸோடு விசிட் பண்ணுங்கள். எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உண்டான அட்மிஷன்ஸ் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகே சார், கண்டிப்பாக இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அசட் காலேஜில் வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படியெல்லாம் வந்து அவங்கள வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி மேம் நீங்கள் வந்து உங்களோட ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு பயனுள்ளதாக தான் இது இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏர் ஹோஸ்டஸாக நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு உங்கள் 2 பேருக்குமே நன்றி சார். நன்றி மேம். நன்றி.
நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் அசட் கல்லூரியில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றி தான் பார்த்தோம். குறிப்பாக ஏவியேஷன் கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கிற மாணவர்கள், நான் வந்து ஒரு ஏரோஸ்டஸ் ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். ஸோ உயர்கல்வி தொடர்பான உங்களோட சந்தேகங்களுக்காக இணைஞ்சிருங்க. இது அசட் கல்லூரி வழங்கும் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.